வணக்கம் நண்பர்களே, அம்மாவின் அடுப்படி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம அடுப்படியில வாழைப்பூ கோலா உருண்டை செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் பொட்டுக்கடலையை கிரைண்ட் பண்ணி பவுடரை அரைச்சுக்குவோம். தண்ணியில போட்டா கட்டி கட்டியா வந்துடும், அதனால தனியா அரைச்சு வச்சுக்குவோம். இதெல்லாம் தனியா அரைச்சு வச்சிருவோம். அரைச்சிட்டு வந்துடும். வாங்க. இப்போ பொட்டுக்கடலை மாவு அரைச்சிட்டு வந்துட்டோம். இது ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்குவோம். பாக்கி இருக்கிற ஜாமான் அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் தேங்காய், மிளகு, 5 மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, சின்ன பெரிய வெங்காயத்தில் பாதி நறுக்கி வச்சிருக்கேன், 1 பச்சை மிளகாய், 4 கருவேப்பிலை, 1 துண்டு இஞ்சி, 10 பூண்டு பல்லு, 1 பட்டை, 2 கிராம்பு, வாழைப்பூ போட்டுருங்க. இதை கிரைண்ட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ அரைச்ச விழுத வந்து இதில் போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. இதை உருட்டி பிரெட் கிராம்ஸ்ல போட்டு நல்லா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி அப்புறம் போடுங்க. இப்போ அரைச்சி வச்ச மாவை உருட்டி பிரெட் கிராம்ஸ்ல வச்சு துவைச்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்குவோம். எல்லாத்தையும் உருட்டிட்டோம். இப்போ வாங்க பொரிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதை இப்போ போட்டுருவோம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. குடில் வச்சிங்கன்னா உள்ளார வேகாமல் போயிடும். அதனால லைட்டாக வச்சு நல்லா வேக விடுங்க. நல்லா வந்து செவந்து வரணும். உள்ள மேலால வெந்துருச்சுன்னா உள்ளார வேகாது. அதனால நல்லா திருப்பி திருப்பி வேக விடுங்க. மேலால கருப்பா இருந்துச்சுன்னா தான் நல்லா வேகணும்னு அர்த்தம். நல்லா கருத்து போயிட்டு நினைக்காதீங்க. ஆனா நல்லா கருப்பா இருந்தாலும் உள்ளார வேகும். இப்ப எடுத்துருவோம். இந்த பதம் தான் கணக்கு. இது மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வீடியோவுக்கு அம்மாவின் அடுப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.